60ஆம் ஆண்டு வைர விழா சிறப்பிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வைர விழா நல்வாழ்த்துக்களை உரித்துக் கொள்கின்றேன். அதே சமயம் புனித டாமினிக் சாவேனுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நல்ல சத்தமாக உடனே கேட்கலையே? வெரி குட். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இரக்கமும் எதிர்நோக்கும் கொண்ட ஒரு திரு அவையாக திருமலை 60 ஆண்டுகளை கடந்திருக்கின்றது. கடவுள் மீது வைத்த உங்களுடைய எதிர்நோக்கு வீண் போகவில்லை. கடவுளுடைய இரக்கம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏறக்குறைய 23 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் உங்கள் ஊருக்கு வந்தேன். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, அப்படி தானே? 2002ஆம் ஆண்டு நியூ இயர் புத்தாண்டு அன்று மாலை பொழுதிலே எனது நண்பர் அருட்பணியாளர் மலையப்பனை சந்திக்க நாங்கள் ஒரு 5 பேர் வந்தோம். ஃபாதர் மலைப்பன் வந்து என்னது வகுப்பு தோழர். பூந்தமல்லி குருத்துவ மடத்திலே ஒன்றாக பயின்றோம். ஒரே ஆண்டு குரு பட்டம் பெற்றோம். நான் அன்று கண்ட இந்த திருமலை எளிமையான ஒரு தோற்றம். அப்பொழுதுதான் இந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. சாமியார் வீடு ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு எளிமையான ஒரு வாழ்வு. இப்பொழுது நான் பார்க்கின்ற இந்த திருமலை கடவுளுடைய இரக்கத்தினால் எவ்வாறு பொலிவு பெற்றிருக்கின்றது. இது ஒரு வெளி அடையாளம், வளர்ச்சியினுடைய அடையாளம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதனுடைய அடையாளம். பல்வேறு தடைகள், பல்வேறு காலங்களை கடந்து நாம் இப்பொழுது ஒரு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றோம் என்பதனை குறித்து நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களது பங்கு பணியாளர் இங்கு பணிபுரிந்த அனைத்து குருக்களையும் அழைத்துள்ளார். ஃபாதர் சேவியர் உட்பட. முதிர்ந்த வயதினால் அவரால் வர முடியவில்லை. அதை என்னிடம் சொன்னார். இதோ 2 குருக்கள் இங்கு இருப்பது, முன்னாள் பங்கு தந்தைகள் இருப்பது, இதுவும் உங்களோடு அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஒரு நற்சான்றாக அமைகிற. பெரும்பாலும் சில பேர் வரமாட்டாங்க, இருந்த பங்குக்கு திரும்பி கூட எட்டி பார்க்க மாட்டாங்க, ஏதோ சில காரணங்களினால். ஆனால் கடவுள் உங்களை பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு தலங்களிலே, பல்வேறு வழிமுறைகளிலே உங்களோடு வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, கடவுள் தனக்கென ஒரு கூடாரத்தை அமைத்து கொண்டார் மக்கள் மத்தியிலே. இந்த திருமலையிலே 60 ஆண்டுகளுக்கு முன்பாக தனது உறைவிடத்தை, தனது இருப்பிடத்தை உங்கள் மத்தியிலே அமைத்து கொண்டார். நாம் வேண்டினோமோ விரும்பினோமோ தெரியாது. ஆனால் கடவுள் உங்களை நேசித்தார், கடவுள் உங்களை அன்பு செய்தார், இந்த ஊரை நேசித்தார், இந்த மக்களை அன்பு செய்தார். அதனால் தான் இங்கு ஒரு ஆலயம் உருவானது, இங்கு ஒரு பங்கு தளம் உருவானது. தான் இன்னும் உங்களோடு இருக்கின்றேன் என்பதனை பல்வேறு வளர்ச்சி பணிகளிலே இருந்து நாம் பார்க்கின்றோம். இன்றைய வாசகங்களிலே நாம் கேட்டோம். முக்கியமாக 2வது வாசகத்திலே இந்த திரு அவை ஒரு உடலுக்கு பொருத்தமாக உள்ளது என்று நாம் படிக்க கேட்டோம். இந்த திருமலை என்கின்ற இறை சமூகம் ஒரு உடலுக்கு சமமானது. நாம் பலராயினும் ஒரே உடலாக இருக்கின்றோம், பல உறுப்புகளாக இருக்கின்றோம். அப்படி என்றால் என்ன? ஒவ்வொருத்தரும் முக்கியம். இதில் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஏற்றம் இறக்கம் என்று இல்லாமல் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பார்வையிலே ஏற்றம் பெற்றவர்கள்,
உயர்ந்தவர்கள், முக்கியமானவர்கள், பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, கன்னியர்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவருமே சமமானவர்கள், இறைவனுக்கு ஏற்புடையவர்கள், இறைவனால் அன்பு செய்யப்படுகின்றவர்கள் என்கின்ற அந்த மனப்பான்மையை இன்றைக்கு மீண்டுமாய் நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்மையே கடவுளுக்கு காணிக்கையாக வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, முதல் வாசத்தில் கேட்டோம், எப்படிப்பட்ட பண்புகளினால் நாம் வாழ வேண்டும். உதாரணத்துக்கு பொறுமை என்கின்ற மனப்பக்குவத்தோடு அங்குதான் எதிர்நோக்கு தனது அடித்தளத்தை அமைத்துக் கொள்கின்றது. பொறுமையோடு காத்திருத்தல், கடவுளுடைய வல்ல செயல்களுக்காக காத்திருத்தல். கடவுள் எனது குடும்பத்திலே எதையோ செய்ய விழைகின்றார், எனது பிள்ளைக்கு ஏதோ செய்ய விழைகின்றார், இந்த ஊருக்கு எதையோ செய்ய விழைகின்றார். காத்திருப்பது, கடவுளுக்காக காத்திருப்பது, அல்லது கடவுளுக்காக ஏங்குவது. கடவுளே நீ வேண்டும், கடவுளே நீர் எனது குடும்பத்தில் இருக்க வேண்டும், எனது வாழ்வில் இருக்க வேண்டும் என்று ஒரு ஏக்கத்தோடு, ஒரு காத்திருத்தலோடு, அதே சமயம் தனியாக அல்ல, ஒரு ஒருங்கிணைந்த குடும்பமாக, ஒரு கூட்டு குடும்பமாக நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நாம் உணர வேண்டும். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, 6 மணி அளவில் நாம் நமது நிகழ்ச்சிகளை, திருநிகழ்ச்சிகளை கொண்டாடினோம். புனித அந்தோணியாருடைய அந்த கெபி, பிறகு ஆரோக்கிய அன்னையினுடைய கெபி, இப்போ இந்த திருப்பலி, இதையெல்லாம் யோசித்து பார்க்கின்ற போது இன்றைக்கு நாம் கேட்ட அந்த நற்செய்தி நமக்கு துணையாக அமைகின்றது. கடவுள் இந்த மக்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்றார். பசியினால் வாடுகின்ற இந்த மக்கள், தேவைகள் இருக்கின்ற இந்த மக்களை அவர் கண்ணோக்குகின்றார். இவருடைய எண்ணங்கள், இவருடைய தேவைகள் எல்லாம் அவர் கண்களுக்கு தெரிகின்றன. அவருடைய உள் உணர்வுகள் எல்லாம் அவர் காதுக்கு எட்டுகின்றன. பரிவு மேலோங்குகின்றது, பரிவு மேலோங்குகின்றது. உதவி செய்ய வேண்டும், உணவளிக்க வேண்டும், இவர்களை நான் நிறைக்க வேண்டும், வயிறார இவர்கள் உண்ண வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். உண்பது என்பது சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு. நான் நன்றாக சாப்பிட்டேன் அப்படி என்று சொல்லுகின்ற போது அங்கு மகிழ்ச்சி நிலவுகின்றது. பிறர் நன்றாக சாப்பிட்டார்கள், நமது விருந்தினர்கள் நன்றாக சாப்பிட்டார்கள் என்று சொல்லுகின்ற போது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று, அந்த மக்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் மந்திரத்தினாலோ அல்லது தனது சக்தியினாலோ இதை சாதிக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. கூட இருந்தவரிடம் கேட்கின்றார், என்ன செய்வது, இவர்களுக்கு எப்படி உணவளிப்பது? ஒருத்தர் சொல்ற, இதெல்லாம் வேலைக்காகாது, எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் இவ்வளோ பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பது? அது ஒருவருடைய கண்ணோட்டம். இன்னொருத்தருடைய கண்ணோட்டம், அது அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்றார். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த 60 ஆண்டுகள் கடந்து வந்தது, இறைவனுடைய பராமரிப்பை கண்டு உணர்ந்தது, உங்களது தேவைகள் எல்லாம் கடவுளிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டது, நீங்கள் உங்களது குடும்பத்திலே கண்ட பல்வேறு வளர்ச்சிகள், நடந்தேறிய திருமணங்கள், உங்களது குடும்பத்தில் நீங்கள் கண்ட ஏற்றங்கள் அனைத்துமே ஒரு புதுமை என்பதை மறந்துவிட வேண்டாம். இதற்கு பலர் உதவி செய்திருக்கின்றார்கள். சில வேளைகளில் பல தடையாக கூட இருந்திருக்கலாம். இங்கு பணிபுரிந்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஊர் பெரியவர்கள் என்று பலரின் வழியாக கடவுள் உங்களை தொடர்ந்து பராமரித்து வைத்து வந்தார்.
உங்களை நிறைவாக்கினார், உங்களை நிறைவாக்கினார், நிறைவாக்கி கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த எதிர்நோக்கு நமக்கு இன்னும் பல்வேறு வரங்களை அதிகமாகவே தரும். இந்த 2 கெபிகளை நீங்கள் புனரமைத்ததை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருந்த போது அருள் தந்தை 2 முறை இதை குறிப்பிட்டார். இந்த திருவிழாவில் மீதி இருக்கின்ற அந்த காசை வைத்து பக்குவமாக நாம் பயன்படுத்தினோம், நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தினோம். 12 கூடைகள் நிரப்பப்பட்டன. மீதி எல்லோரும் எல்லாம் பெற்று நன்றாக திருவிழா கொண்டாடி மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நாம் கொண்டாடி அதில் மீந்ததே, அதுவும் ஒரு அதிசயம், அதுவும் ஒரு அதிசயம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டோமோ, நிறைவாக்கப்பட்டோமோ அல்லது நிறைவாக்கி கொள்ளப்பட்டோமோ, அதே போன்று நீங்கள் சேமித்தீர்களே, மிச்சம் மீதி இருந்ததே, அதுவும் ஒரு அற்புதம். அதனால்தான் நீங்கள் இப்பொழுது இந்த கெபிகளை புனரமைத்திருக்கின்றீர்கள் பலருடைய உதவியோடு. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுளை எழுப்பி நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். எனவே ஆண்டவருடைய திட்டத்திலே எதுவும் வீண் போகாது, வீண் போகக்கூடாது, வீண் போகக்கூடாது. நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு நையா பைசாவும் கடவுளுக்கென, இந்த ஊருக்கென, மக்களுக்கென பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக நான் பாராட்டுகின்றேன். உங்கள் வழியாக பல்வேறு அற்புதங்கள் இங்கு நடைபெற்று கொண்டிருப்பதினாலே, வளர்ச்சி பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதினாலே உங்களை நான் பாராட்டுகின்றேன், மனமாற வாழ்த்துகின்றேன். இன்னும் சில நல்ல உள்ளங்கள் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக, இப்போ உதாரணத்திற்கு வண்ணம் தீட்டி இருக்கின்றீர்கள். இந்த நன்றி நலத்தொண்டு வழியாக நீங்கள் பயன்பெற்று கொண்டிருக்கின்றீர்கள், மகளிர் பயன்பெற்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உடன் உழைப்பு இதோ இந்த சுவர்களிலே இருக்கின்றன. தூய்மைப்படுத்தினீர்கள், மக்கள் உடல் உழைப்பு கொடுத்தீர்கள். இதெல்லாம் கூட கடவுளுடைய அற்புத செயல் என்று சொன்னால் அது மிகையாகாது. கடவுள் உங்கள் வழியாகவும் இங்குள்ள ஒவ்வொரு வழியாகவும் பல்வேறு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். மன நிறைவினை கொண்டு வருகின்றார், மகிழ்ச்சியினை கொண்டு வருகின்றார். எனவே இந்த நன்னாளிலே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நமது வாழ்விலே இரக்கத்தோடும் எதிர்நோக்கோடும் நாமும் வாழ இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறுதியாக நமது பிள்ளைகள் ஏற்கனவே சோர்வாயிட்டாங்க, மதியானமே மேக்கப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கண்ணெலாம் இழுத்துட்டு போகுது அவங்களுக்கு. அன்பு பிள்ளைகளே, இது உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள், உங்களுக்கு முக்கியமான ஒரு நாள். ஒரு சில நேரத்தில் இந்த கல்யாண வைபவத்தில் கூட அந்த மாப்பிள்ளை பொண்ணுங்கள்லாம் அந்த பிரசவம் வைக்கும்போது அப்படியே கண் இழுத்துட்டு போவோம். நம்ம நினச்சிருக்கிறோம் அவங்களுக்கு தான் நம்ம பிரசவம் வைக்கிறேன்ட்டு. ஆனால் எனிவே இது உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். உங்களால் எங்க பாரு, உங்களால் இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதம் பெறுகின்றன. உங்களால் இந்த ஊர், இங்கு இருக்கின்ற அனைத்து குடும்பங்களும் சிறப்பான ஆசீரை பெறுகின்றன. எந்த ஒரு அருட்சாதனம் கொண்டாடினாலும் இது அந்த குழந்தைக்கோ அந்த குடும்பத்திற்கோ அருள் வரம் அல்ல, மாறாக இந்த இறை சமூகத்திற்கே இது ஒரு அருள் வரம். எனவே நான் உங்களை பாராட்டுகின்றேன், உங்களை தயாரித்தவர்களையும் நான் பாராட்டுகின்றேன். இன்று முதல் நீங்கள் வித்தியாசமான ஒரு பிள்ளைகளாக மாறப்போகின்றீர்கள். இயேசுவோடு இயேசுவின் பிள்ளையாக நீங்கள் இருக்கப் போகின்றீர்கள். நற்கருணை உட்கொள்வது என்பது இயேசுவையே நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வது. உங்களுடைய வார்த்தையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நீங்கள் வெளிப்படுத்தப் போகின்றீர்கள். நாங்கள் அனைவரும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நீங்களும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் இந்த இறை சமூகத்திற்காகவும் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கோருகின்றோம். ஆமென்.